எடப்பாடி வந்து செய்தியாளர் சந்திப்பில சொன்னாரு, நீட்ட முழுவதா தத்துருவோம்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா. இதுவரைக்கும் ஒண்ணும் பண்ணல. அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி. நீட்ட பத்தி பேசுறதுக்கான எந்த ஒரு அருகதையும் அதிமுகவிற்கு கிடையாது. அதனை நான் அவர்களுடைய பாணியிலே சொல்றேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீட் வரல. எப்போது இந்த அடிமைகள் வந்து பாஜகவினுடைய கைக்கூலியா மாறி ஆட்சி கட்டில்ல அமர்ந்தாங்களோ, அன்னைக்கு இருந்த மாஃபா பாண்டியராஜன், அதாவது வந்து தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். அடிமையின் கீழ் வந்த மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராக இருக்கும்போது நீட் உள்ள வருது. நீட் வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில வந்து ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவகாரத்தில தம்பிதுரை உள்பட அன்னைக்கு இருந்த 39 அதிமுக எம்பிக்களும் ஆதரவும் தெரிவிக்காம, எதிர்ப்பும் தெரிவிக்காம தல தெறிக்க ஓடுறாங்க. அத அவர்கள் ஆதரவு என்கின்ற கணக்கில எடுத்துக்கினாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் எந்த விதத்தில நீட்ட பத்தி பேசலான்றது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. நீட்ட பத்தி நீட் வரதுக்கு காரணம் நீங்க. உள்ள விட்டதும் நீங்க. ஆனா, அந்த நீட்டை எதிர்த்து இன்னைக்கு 2 தனி தீர்மானங்கள் கொண்டு வந்து, கையெழுத்து இயக்கம் நடத்தி, குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பி, ராஜன் தலைமையில வந்து கமிட்டி அமைச்சு, அது மட்டும் இல்லாம வில்சன் தலைமையில 2 தனி தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தில இயற்றி, பேசியிருக்கிற இவ்ளோ நடவடிக்கைகள் மேற்கொண்ட எங்கள பத்தி பேச உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது.